ஸோ இப்போ டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய இண்டிகேட்டரை பிளாட் பண்ணணும். இண்டிகேட்டர் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த FX அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வருது பாருங்கள். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் EMA அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ உடனே வந்து உங்களுக்கு மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனன்ஷியல் அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர் காமிக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் வந்து ஸ்மூத் அண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிடும். இதில் இங்கே 9 அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு இங்கே செட்டிங் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லென்த்துக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த 9 அப்படின்றத எரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்க வேண்டிய வேல்யூ 44. எதுக்காக 44 அப்படின்னா, இப்போது ஒரு மாதத்தில் எத்தனை ட்ரேடிங் செஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 ட்ரேடிங் செஷன்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் 21 இருக்கும். ஸோ நம்ம பேசிக்காக 22 எடுத்துக்கலாம். அப்போது 2 மாதத்துக்கான கேண்டில்ஸ் எடுக்கணும்னா 44 அப்படின்றது தான் அதுக்கான வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ தான் நம்ம இங்கே என்ட்ரு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஓகே கொடுக்குறோம். வேறு எந்த செட்டிங்ஸும் சேஞ்ச் பண்ண வேண்டாம், எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போது எப்படி இதில் ட்ரேட் பண்ணுறது அப்படின்ற ட்ரேடிங் செட்டப்பை நம்ம பார்க்கலாம். டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இண்டிகேட்டர் ஆட் பண்ணியாச்சு, ட்ரேடிங் செட்டப்பு இப்போ பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த பிளேஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கேண்டில் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 7 o'clock வந்து அந்த கேண்டில் ஃபார்மேஷன் ஆகிருக்கு. 7 o'clock to 8 o'clock நம்ம 1 hour டைம் ஃப்ரேம் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் ஒரு கேண்டில் 1 மணி நேரம். இப்போ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல க்ரீனில் ஸ்டார்ட் ஆகி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பாசிட்டிவாக மேலே 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 ஏறி அந்த லைனை கிராஸ் பண்ணி போயிருக்கு. பட் கிராஸ் பண்ணது க்ளோஸ் வைக்கலை, அதுக்கு பதிலாக அங்கேருந்து ரிவர்சல் ஆகி அந்த லைனுக்கு கீழே க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ இந்த மாதிரியான ஒரு கேண்டில் தான் பர்ஃபெக்ட் கேண்டில் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு இதே மாதிரி ஹையர் சைடில் இருக்குது, அங்கேருந்து டவுன் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். லைனுக்கு கிராஸ் பண்ணி கீழே போயிட்டு க்ளோஸ் மறுபடியும் மேலே வந்து க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா அந்த லைனுக்கு மேலே இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது அதுதான் பர்ஃபெக்ட் கேண்டில். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.